إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال النبي صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றுவோம் புகழ்வோம். எம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சாந்தி சமாதானம் உரைப்போம். இறுதி நாள் வரைக்கும் அன்னவரின் அடிச்சுவடை பின்பற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மர்ம நாளையிலே நேரடியாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தருவான். அன்புக்குரிய சகோதரர்களே, சிறப்பான இந்த நாளில் இக்காலகட்டத்துக்கு பொருத்தமான ஒரு அம்சத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. காலத்தோடு தொடர்புடைய அதிகமான அம்சங்கள் எம் வரலாற்று பக்கங்களில் பதியப்பட்டிருக்கிறது. அவைகளெல்லாம் படித்து பார்ப்பது மாத்திரம்தான் எம்மிடத்தில் இருக்கிறதே தவிர செயன்முறைக்கு கொண்டு வருவதில் நாம் ஒவ்வொருவரும் அசரத்தையோடு இருக்கிற அந்த விடயத்தை நாம் பார்க்கிறோம். இலகுவாக படிக்கின்ற அத்துணை புத்தகங்களும் என் வாழ்க்கை பாடங்கள் எடுத்துக்கொண்டு அதை செயன்முறையோடு தொடர்புபடுத்தி பார்த்தால்தான் இஸ்லாமியன் என்கின்ற வார்த்தைக்கு நாம் பொருத்தப்பாடுடையவர்கள் என்கிற விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் வாரந்தோறும் வருகிற வெள்ளிக்கிழமைகளில் இடம்பெறுகிற குத்துபா பிரசங்கங்கள் என்பது மிக இன்றியமையாத ஒரு அம்சம், முக்கியமான ஒரு விடயம். அந்த விடயத்தில் நானும் நீங்களும் எண்ணிக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் என்ன தெரியுமா? நான் படிக்கின்ற இந்த அம்சம், நான் பார்க்கின்ற இந்த அம்சம் என்னுடைய வாழ்வியலில் இருக்கிறதா இல்லையா, என்னுடைய வாழ்வை விட்டும் சென்றிருக்கிறதா, இதை நான் சேர்த்து வைத்திருக்கிறேனா என்கிற விடயத்தை ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் வெறுமனே செவியரலில் கேட்டுவிட்டு சென்ற சில செய்திகள் என்பது இறைவனிடத்திலே கேள்விக்கணைக்குரியது. அன்புக்குரிய சகோதரர், இந்த உலகத்தில் பார்க்கின்ற கேட்கின்ற அத்துணை இறைவன் மறுமநாளையில் என்னோடு கேள்வி கணக்குக்கு உட்படுத்தப்படுவான். அந்த நேரத்தில் நாம் எல்லாம் இறைவனிடத்திலே ஜவாபு சொல்ல முடியாமல் துடியாய் துவிப்போம். அன்புக்குரியவர், அதனால்தான் இக்காலகட்டத்தோடு இருக்கின்ற இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய சில அம்சங்களை நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த உலகத்தில் வந்துவிட்டு சென்ற அல்லது நபியாக வாழ்ந்துவிட்டு சென்றது இந்த உலகத்துக்கே கொடுக்கின்ற ஒரு பெரிய பாடம். அந்த பாடத்தில் படிப்பினை பெற்றிருக்கக்கூடிய ஈமானிய உள்ளங்கள் சில தங்களைத்தான் செதுக்கிக் கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். அதனால்தான் நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அத்துணை நபிமார்களிலும் இறைவனுக்கு மிக நெருங்கிய ஒரு நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாமெல்லாம் அவருடைய வரலாற்று பக்கங்களை படித்து பார்த்து பாடம் மாத்திரமல்ல, அதை நாங்கள் செய்து காட்டுகின்ற செயல்முறையோடு இருந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாள் பார்க்க இருக்கிற அந்த இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன படிப்பினை ஊட்டுகிறது என்பதை மாத்திரமே நான் இன்றைய நாளில் பார்க்கிறேன். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுவதென்றால் நாட்கணக்கில் நாம் இருந்து பேச வேண்டிய அம்சம். ஆனால் அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு என்ன படிப்பினையை தந்திருக்கிறது என்றல்லவா பார்க்க வேண்டும். அதனால் தான் ஒவ்வொன்றாக நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர், எங்களை நாங்கள் ஈமானோடு வைத்துக் கொள்வதற்காக அவ்வாறுபட்டவருடைய வரலாறுகள் அதிகபட்சம் எங்களை உந்துதல் கொடுக்கிறது. ஆனால் நாங்கள் எல்லாம் அதை விட்டு வேறு திசை நோக்கி ஓடி சென்று கொண்டிருக்கிறோம்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்துணை நபிமார்களிலும் ஒரே ஒரு நபிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய தோழன் என்று சொல்லுகிறான் என்றால் இன்றியமையாத ஒரு விடயம் அன்புக்குரிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை இருந்த அத்துணை நபிமார்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பானவர்கள் என்று எம் சமூகம் நாம் சொல்லிக் கொண்டாலும் இந்த உலகத்துக்கு உதித்த அத்துணை நபிமார்களிலும் மிகச் சிறப்பான நபி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 அம்சத்தில் எமக்கு சிறப்பித்து காட்டுவதை பார்க்கிறோம். ஒரு முறை அல்லாஹ் சொல்கிறான், கலீலுல்லாஹ், என்னுடைய நேசர் என்றல்லவா சொல்கிறார். இத்துணை நபி இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மாத்திரம் என் நேசன், என் நண்பன், என் கூட்டாளி என்று சொல்கிறார் என்றால் அந்த நண்பன், அந்த கூட்டாளி என்று சொல்வதற்கான ஏதோ ஒரு யதார்த்தபூர்வமான அர்த்தம் அதில் ஒளிந்திருக்க வேண்டும் அல்வா? அது என்ன என்று நாம் பார்க்கின்ற போது, இந்த உலகத்தில் இறைவனுக்கு எதிராக இணை வைப்பு என்கின்ற விடயத்தில் யதார்த்தபூர்வமாக இந்த உலகத்திலிருந்து அதை ஒழித்து கட்டிய ஒரு பங்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். நாங்கள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை மாத்திரம் படிக்கிறோம். உணர்வு பூர்வமாக பார்த்தால் அவரை போன்ற ஒரு இளைஞன் இந்த உலகத்தில் இன்னும் உதிக்கவில்லை என்கின்ற ஒரு சம்பவத்தை நாம் புரிய வேண்டியிருக்கிறது. அன்புக்குரிய தம் 17வது வயதில் இந்த உலகத்திலே இறைவனை தவிர வேறொரு இணை இறைவன் இல்லை என்கின்ற விடயத்தை சட்டபூர்வமாக்குவதற்கான ஒரு வரைவை உண்டு பண்ணுகின்ற வரையில் அவருடைய அந்த ஆக்கபூர்வமான புரட்சி அச்சமூகத்தில் ஒரு வெளிச்சத்தை தந்திருக்கிறது என்றால் அப்படியான ஒரு இளைஞன் நம்ம இல்லை. அன்புக்குரிய சகோதரர், நாம் எல்லாம் வெட்கப்பட வேண்டிய அம்சம் என்ன தெரியுமா? இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு சமூகம் இருக்கிற நேரத்தில் தான் தனிமையில் நின்று போராடி அந்த சமூகத்தை மாற்றி அமைத்த பங்கு இன்று வரை என்னையும் உங்களையும் இஸ்லாமியில் என்று சொல்வதற்காக எங்களை எல்லாம் வைத்திருக்கிறது என்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பங்குதான் இந்த இஸ்லாமிய வரலாற்று பக்கத்தில் முதன்மை வகித்திருக்கிறது என்பதை நாம் மறக்க முடியாது. அன்புக்குரிய அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சொன்னார், நபியே ஃபத்தபி மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகத்துவத்தை சொல்லுகிற போது அந்த வசனத்தில் எப்படி சொல்கிறார், நபியே இப்ராஹிமுடைய அந்த மார்க்கத்தை நீயும் பின்பற்றுவீராக என்ற வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சொல்லுகிறான் என்றால் அவ்வளவு தூய்மை மிக்க வரலாற்று பக்கத்தை வழிநடத்தி விட்டு சென்றார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அன்புக்குரியவர்கள், என்னவெல்லாம் செய்தார்கள் என்று நாம் பார்க்க வேண்டியது தெரியுமா? உறுதியான ஈமானோடு இருந்தார்கள். இந்த உலகத்தில் எம்மிடத்தில் இப்போது சரிந்து சொல்லுகின்ற அந்த ஈமானுடைய பக்கம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய உள்ளத்தில் அப்படி ஆழ பதிந்திருந்தது. அந்த ஈமான் இன்று வரை யாரிடத்திலும் இல்லை. அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய ஈமானை அல்லாஹ்வுடைய தூதருக்கு எடுத்து காட்டும் விதமாக, நபியே ஃபத்தபி மில்லத்த இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த மார்க்கத்தை நீயும் பின்பற்றுவீராக என்ற செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுவதை பார்க்கிற அன்புக்குரிய சகோதரர். அப்படி என்ன ஈமானோடு உறுதியாக இருந்தார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் அல்லவா? ஒரு சமூகம் இஸ்லாமை இல்லாத ஒரு சமூகம், அந்த சமூகத்தில் சிலை வணக்கம் தான் வணக்கம் என்று எண்ணி அந்த சமூகம் சிலைகளை மாத்திரமே வணங்குவதற்கு இருக்கிறது என்ற அந்த சமூகத்தில் தான் சிறு வயது முதல் சிலை வணக்கம் இல்லாமல் மற்றவர்களையும் சிலை வணக்கம் இல்லை என்று சொல்வதற்காக தன்னை தான் செதுக்கிக் கொண்ட ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா? தனக்கு 17வது வயது தன் கூடுகின்ற நண்பர்களோடும் அதை சூழ உள்ள மக்களோடும் சொல்லிக் கொள்கிறார்களாம், இறைவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்கிறார்களாம். தான் மாத்திரம் சொல்லவில்லை, தன் நண்பர்கள் இன்னபுரர்கள் மற்றவர்களிடத்தெல்லாம் சொல்வார்களாம். கேட்கின்றவர்களுக்கெல்லாம் தான் கடவுள் என்று வணங்குகின்ற சிலை விக்கிரகத்தை அல்லவா இவர் வேண்டாம் என்று வெறுக்க சொல்கிறார். நாம் எப்படி அதை விட்டுவிடுவது என்கின்ற கோபதாபங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. ஆனாலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையே சிலையை செதுக்கி அச்சமூகத்தில் சமூக தொண்டனாக இருந்ததால் அவரில் கை வைத்து விடக்கூடாது என்பதில் உன்னிப்பாக இருக்கிறது அந்த சமூகம். இந்த நேரத்தில் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் தந்தையிடத்திலே முதலாவது போராட்டத்தை ஆரம்பிக்கிறார்கள். கேட்கிறார்கள், யா அபத்தி, ஒரு தந்தையை பார்த்து கேட்கிறார்கள். உண்மையில் வெறுப்புக்குரிய ஒரு அம்சத்தை தன் தந்தை செய்து கொண்டு இருக்கிறார். எவ்வளவு பாடம் என்று பாருங்கள்.
வெறுப்புக்குரிய ஒரு அம்சம், தான் விரும்பாத ஒரு அம்சம், இறைவனுக்கு இணை வைக்கின்ற ஒரு அம்சம். அந்த அம்சத்தை அவர் செய்து கொண்டிருக்கிற அந்த நேரம் அவரை பார்த்து கோபம் எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு பிள்ளை தந்தையிடத்தில் எப்படி பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்கிற படிப்பினையை எப்படி சொல்கிறார் தெரியுமா? யா அபத்தி, எனது அன்பு தந்தையே. இந்த அபத்தி என்பதற்கு தமிழிலே அர்த்தம் கொடுப்பதென்றால் என்னுடைய அருமை தந்தையே, என் அன்பு தந்தையே என்று சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ். ஒரு தந்தையோடு ஒரு பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்கிற பாடத்தை அழகுற வழிகாட்டியவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இன்றைய பிள்ளைகளிடத்தில் இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே. வெறுக்கத்தக்க அம்சங்கள் பிள்ளைக்கும் தந்தைக்கும் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு எதிரே ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படியெல்லாம் செய்கிறாரே என்று கடிந்து கொண்ட அந்த நேரமும் இருந்தது. அந்த நேரத்திலும் தன் தந்தையை பார்த்து யா அபத்தி என்று சொல்கிறார் என்றால் இந்த உலகத்துக்கு இளைஞர்களுக்கு ஒரு பாடம் சொல்கிறார், ஒட்டுமொத்த பிள்ளைகளுக்கும் ஒரு பாடம் சொல்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உனக்கு எவ்வளவு கோபதாபங்கள் வந்தாலும், உன் பெற்றோர் உனக்கு எதிராக நடந்து கொண்டாலும் அவரை கடிந்து கொள்கிற, அவரை ஏசிக்கொள்கிற, அவரை பேசுகின்ற, அவரை எதிர்க்கின்ற, கோபத்துக்குள்ளாக்குகின்ற அந்த அம்சங்களில் ஈடுபட்டு விடாதே, இரக்கத்தன்மையோடு இணைந்து கொள் என்கிற அந்த பாடத்தை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, எம்மிலே எம் சமூகத்தின் பாலும் இருக்கிற சில அம்சங்களை நாம் பார்க்க வேண்டும். கை நிரம்ப காசொழைக்கின்ற சில உழைப்பாளிகளாக பிள்ளைகள் மாறிய போது தன் பெற்றோர்களை தன் காலுக்கு கீழ் மிதிக்கின்ற, மதிப்பற்று வாழுகின்ற எத்தனை பிள்ளைகளை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, புத்தி கூறுவேன், அறிவிருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, பணம் இருக்கிறது, என்னிடத்தில் வாழக்கூடிய சூழலில் நான் அவ்வளவு அழகாக இருக்கிறேன், என்னை விட வாழ முடியாது என்கிற இருமாப்போடு தந்தைகளை கீழே விதித்து பார்க்கின்ற என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற அம்சம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன பாடம், எவ்வளவுதான் இருந்தாலும் உன் தந்தையை அருமை மிக்கவராக வைத்திருக்க வேண்டியது உன் மீது கடமை என்கிற சொல்கிறது மார்க்கம். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், நான் உழைத்து உழைத்து என் தந்தையின் கையிலே கொடுக்கிறேன். என் தந்தை சொல்கிறார், நான் கொடுக்கின்ற பணத்தை எல்லாம் அவரின் கையிலே வைத்துக் கொள்கிறார். நான் கேட்கின்ற நேரம் எனக்கு தருவதில்லை, ஆனால் செலவுகளை அவர் செய்து கொள்கிறார். எனக்கு ஒரு ஆசை, யார் ரசூலல்லாஹ், அந்த பணத்தை என் கையில் வாங்கி தாருங்கள், நான் உழைப்பதை என் கையில் தாருங்கள், எனக்கும் என் குடும்பத்துக்கு நான் தனிமையில் பார்த்துக் கொள்கிறேன். என் தந்தையிடத்தில் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த சட்டம் இல்லை என்பதாக என் தந்தையிடத்தில் சற்று உபதேசியுங்கள் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்த வ மாலுக லி அபீக. அந்த தோழரை பார்த்து சொன்னார்கள், உன் பணமும் நீயும் உன் தந்தைக்குத்தான் முதல் சொந்தம், அவர் எடுத்ததன் பின்னால் தான் அடுத்தது அவர் தருவதை நீ வாங்கிக்கொள். இதுதான் தந்தைக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிற மரியாதை என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கிறார். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறுகள் சொல்லுகிற பாடமும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற அந்த பாடமும் தந்தை என்பவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை ஒருபோதும் இழக்கக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை மிகுந்த வயதை அடைந்து விட்டார். அந்த வயதை அடைந்த நிலைமையில் அவரை நான் இப்போது என் வீட்டில் ஒரு பக்கத்தில் வைத்திருக்கிறேன். நானும் என் மனைவியும் பேசிக்கொள்கிற நேரமெல்லாம் அவ என்ன என்று எதிர்பார்த்து கொண்டவராக என் தந்தை இருக்கிறார். என் தாயும் சில நேரம் அப்படித்தான் இருக்கிறார். எனக்கும் என் மனைவிக்கும் இடையிலே சில நேரம் கோளாறுகளும் ஏற்படுகிறது. இதிலிருந்து நாம் எப்படி நான் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விடயங்களை அவருக்கு நினைவுபடுத்தினார்கள். நீ சிறியவனாக இருக்கிற நேரத்தில் உன்னுடைய ஆசா பாசங்களுக்கு அத்துணையை முடித்து வைக்க வேண்டும் என்பதற்காக உனக்காக உதவிய அந்த தந்தை, உன்னுடைய விடயத்திலே கருசனை செலுத்தி இத்துணை வயது வரை உன்னை வளர்த்தெடுத்த அந்த தந்தை, நீ பேசுகிற நேரத்தில் அந்த மஷூராவில் உன் தந்தையையும் சேர்த்துக் கொள்வதில் உனக்கு என்ன சங்கடம் இருக்கிறது என்று கேட்டார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒரு தந்தையின் வகிபாகத்தை அழகுற விளங்கப்படுத்தியது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த விடயம் என்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையை பார்த்து கேட்கிறார்கள், எதுவுமே செவியுறாத
எதையும் பார்த்திடாத இந்த சிலைகளையா நீங்கள் வடிக்கிறீர்கள்? லா யஸ்மஉ வலா யப்ஸுர், அது கேட்கவும் மாட்டாது, அது பார்க்கவும் மாட்டாது, இப்படியான ஒரு சிலைக்கையா நீங்கள் வடிக்கிறீர்கள் என்ற சிந்தனையை அந்த இடத்தில் தன் தந்தைக்கு அழகுறச் சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவருடைய தந்தை சொல்லுகிறார், நான் பெரும் கல்லை எடுத்து உன்னை கொண்டு விடுவேன், நீ கவனம் என்கிறார். அந்த நேரத்திலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தந்தையே, நான் சொல்வது உண்மை என்பதை புரிந்து கொள்ள காலம் எடுக்கலாம், ஆனால் நான் சொல்லுகிற விடயம் உண்மைதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் எதிர்காலத்தில் என்ற செய்தியை அழகான வரிகளோடு சொல்லிவிட்ட அந்த செய்தியும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த பாடம் என்கிற விடயத்தை பார்க்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர். எனவேதான் நாம் படிக்கின்ற பாடம் என் பெற்றோருடன் நான் நல்ல முறையில் பரிந்து கொள்ள வேண்டும். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எமக்கு சொல்லி இருக்கிற பாடம் அன்புக்குரிய சகோதரர்களே. அதிகமானவர்களுக்கு நாம் சொல்கிறோம், பெற்றோர்களுடைய விடயத்தில் மிக கண்ணியமாகவும் கௌரவமாகவும் இருந்து கொள்ளுங்கள், அவர்களை கரிசனையோடு பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பெறுகிற விடயம் என்ன தெரியுமா? அதற்கு பகரமாக பெறுகிற விடயம் சொர்க்கமாகும். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் அழைக்கிறார்கள், உமரே, நீ சாம் தேசத்தை வந்து விடுவாய், அந்த தேசத்துக்கு நீ சென்று விட்டால் உன்னை ஒருவர் சந்திக்க வருவார், அவர் மிகுந்த கிழவயதுடையவராக இருப்பார், அந்த கிழவயதுடைய நபர் உன்னை சந்திக்க வருவார், அந்த நேரத்தில் அவர் உன் அருகே வந்துவிட்டால் அவரிடத்தில் உனக்காக துஆ செய்யுமாறு கேட்டுக்கொள் என்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தூக்கி வாரி போடுகிறது. ஷைத்தானுக்கு எதிரான ஒரு மனிதன் என்றல்லவா உமர் வர்ணிக்கப்பட்டார் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படியான உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து அவருக்காக பிரார்த்திக்குமாறு சொல்லுகிற ஒருவர் இருப்பாராக இருந்தால் தன்னை விட மிகுந்த பரிசுத்தமானவர் அல்லவா அவர், அவரை நான் காண வேண்டும் என்கிற ஆசை அவருக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி ஏறுகிறது. யமன் தேசத்தை அவர்கள் பிடித்துக் கொள்கிறார்கள். அந்த தேசத்தில் அவர்கள் அப்படி அவர்களுடைய அரசாட்சியில் அன்றைய நாள் இருக்கின்ற அந்த நேரம் அவரை நோக்கி ஒரு கிளப்பருவத்தில் ஒருவர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன அடையாளங்களை சொன்னார்களோ அந்த அடையாளங்கள் மிக்க ஒரு நபர் தன்னை அருகருகே வந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்க்கிற நேரத்தில் அன்று அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ அதே அடையாளங்கள் இருப்பதை கண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருகிலே அவர்கள் இருந்த ஆசனத்தில் இருந்து எழும்பி சென்று அவரை அப்படியே பிடித்து வருகிறார்கள். தன் அருகே கொண்டு வந்தவுடன் தன்னை சுற்றி இருந்த மற்றவர்கள் எல்லாம் பார்க்கிறார்களாம். அரசாட்சியாக இருக்கிற அரசன் கூட எழும்ப முடியும் என்றால் அவரை விட பெரியவர் வேறு யாராக இருக்க முடியும் என்று எல்லோருக்கும் ஒரு கேள்வி கடை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய அப்படியே கையை பிடித்து அருகிலே வந்து அவர் இருந்த அந்த இருக்கையில் இருக்க வைத்து விட்டார்கள். இந்த நேரத்தில் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், நீங்கள் யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அவர் வாய் திறக்கிறார், நான் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நான் யமன் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு நாளாவது நான் பார்க்க வேண்டும் என்பதற்காக கடுமையாக நான் துடித்திருக்கிறேன். இன்றைய நாள் பார்க்க செல்லலாம் என்று நான் என்னை சீராக்கி கொண்டு போவதற்காக வருவேன். என் தாய் இருந்தால் கடுமையான சுகையினம் விட்டிருந்தாள். என் சுகையினம் விட்டிருந்த தாய் தூங்கிக் கொண்டிருப்பாள். அந்த நேரத்தில் நான் சென்று வருகிறேன் என்று என் வருகையை நான் சொல்லுகிற நேரம் என் தாய் சொல்வாள், மகனே, நீ இந்த இடத்திலிருந்து சென்று விட்டால் என்னை பார்ப்பதற்கு யார் இருக்கிறாள் என்று கேட்பாள். சுகையூனமிட்ட என் தாய் தூங்கிக் கொண்டிருக்கிற அந்த நேரம் யார் இருப்பார் உதவுவதற்காக என்ற அந்த நிலைமை என் கண்களை எல்லாம் குளமாக்கும். அந்த நேரத்தில் எனக்கு போக முடியாது என்று நான் என் தயார் நிலையை நான் சீராக்க மாட்டேன். மீண்டும் அடுத்த நாள் எழும்புவேன். அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு நாளாவது பார்க்க முடியுமா என்று ஏங்கி ஏங்கி ஒவ்வொரு நாளும் நான் எழும்புகின்ற நேரம் எல்லாம் என் தாய் என்னை பார்த்து கேட்கிற நேரம், மகனே, என்னை பார்ப்பதற்கு யார் இருக்கிறார் என்று கேட்பார். அந்த நேரம் எல்லாம் என் கண்கள் எல்லாம் குளமாகும். என்னை விட என் தாயை பார்ப்பதற்கு யார் இருக்க முடியும் என்று எண்ணுவேன். நான் உட்கார்ந்து விடுவேன். ஒரு நாள் திடீரென எனக்கு ஒரு செய்தி வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி. அல்லாஹ்வுடைய தூதரை நான் எனக்கு சந்திக்க கிடைக்கவில்லையே என்ற ஒரு ஏக்கம் என்னை இன்று வரை கொள்ளுகிறது. ஆனால் என் தாயை பராமரித்தேனே என்ற சந்தோஷமும் இருக்கிறது.
அப்போதுதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்காக நீங்கள் பிரார்த்தியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதை விட மிக முக்கியமான ஒரு அம்சத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். என்ன தெரியுமா? இந்த தாயை பராமரித்தது. அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை சொன்னார்கள், நான் சொர்க்கத்தில் இருக்கின்ற ஒருவரை உனக்கு அறிமுகப்படுத்தட்டுமா என்று சொல்லிவிட்டு தான் உங்களை பற்றி எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அப்போதுதான் உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டார்கள். உவைஸ் அல் கர்னி என்ற அந்த பெயரை மொழிந்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, தாய் சுகையுணமிட்டிருக்கிற நேரம் அந்த தாயை பராமரித்ததற்காக அந்த நபருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறான். இன்று நாம் பார்க்கிறோமே, எத்தனை தாய்மார்கள் சுகையுணமிட்டிருக்கிற வேளை அருகிலிருந்து பார்க்க முடியாமலேயே காட்கள் எல்லாம் கைகள் எல்லாம் சடங்கிய நிலைமையிலே எத்துணை தாயும் தந்தையும் மரணித்த மரண சடங்குகளை நாம் பார்த்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, வெட்கமான செய்தி என்ன தெரியுமா? அதே பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த தாயும் தந்தையும் தங்களுடைய ஆசா பாசங்களை இழந்து இருக்கின்ற அந்த நிலைமையில் அந்த பிள்ளைகள் எல்லாம் செய்த காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய தாயையும் தந்தையும் தோட்டக்காரனாக பார்த்திருக்கின்ற ஒரு பார்வையாளராக, தன் வீட்டுக்கு காவலனாக, தன் தாயையும் தந்தையை பிரித்தாளுகிற பிரிக்கும் மிக மோசமானவர்களாக அதிகமான பிள்ளைகள் இருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எம் அனைவரையும் மன்னிக்க வேண்டும். இன்று எந்த அளவுக்கு நடக்கிறது என்றால், 25, 30, 40 வருடங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று இருந்து தன் கருத்த முடியோடு வெளிநாடு சென்றவர் வெண்மையான முடி அல்லது முடியே இல்லாமல் வழுக்கத்தலையோடு நாட்டுக்கு வருவார். அப்போது கூட தன் மனைவியோடு உறங்க முடியாத இக்கட்டான சூழலை இந்த பிள்ளைகள் செய்து வைத்திருக்கின்றன. அவ்வளவு கஷ்டத்திற்கு மத்தியில் உழைத்த அந்த உழைப்பு அத்துணையும் இங்கு கொடுக்கப்பட்டு பிள்ளைகள் எல்லாம் பச்சிமத்தையில் உருண்டு விளையாடுகிறது. ஆனால் அந்த தாயும் தந்தையும் கட்டான் தரையிலேயே இருக்கிறதே. தன் மனைவிக்காக எதுவெல்லாம் வாங்க வேண்டும் என்று அடுக்கி அடுக்கி எடுக்கின்ற அத்துணைக்கு நிகராக காலையிலே சந்தைக்கு சென்ற மகன் தன்னுடைய தாய்க்கு கோல் பண்ணி, தாயே உனக்கு என்ன வேண்டும், எது வேண்டும் என்று கேட்கின்ற எத்துணை பிள்ளைகள் இருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, தன் மனைவிக்கு பிள்ளைகளுக்காக காண்கின்ற அம்சத்தில் எது கௌரவமானது, எது தரம் கூடியது என்று பார்க்கின்ற ஒவ்வொரு பிள்ளையும் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் எதை கொடுக்கலாம் என்று அணிவகுத்து சொல்ல எத்துணை பிள்ளைகள் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நபிமார்களின் வரலாறுகளை படிப்பது மாத்திரமல்ல, அந்த வரலாற்று பக்கங்கள் என் வாழ்வியலில் மாற்றியமைத்த மாற்றங்கள் என்ன என்று நாம் பார்க்கவில்லை என்றால் வெறுமினே கழுதைகள் சுமந்தவர்களாகவே நாங்கள் மாற்றிவிடுவோம். புத்தகங்களை சுமந்த கழுதைகள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படி மாறிவிடுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்லாத்துக்கு எதிரான தன் தந்தையோடு கூட அழகிய முறையில் நடந்திருக்கிறார்கள் என்ற அந்த செய்தி எமக்கெல்லாம் கிடைத்த ஒரு பெரும் பாடம் என்கிற விடயத்தை புரிந்து கொள்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறான ஒரு சூழலை எமக்கும் ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெற்றோர்களை பராமரிக்க கூடிய பிள்ளைகளாக அனைவரையும் மாற்றுவானார். نحمده ونصلي على رسوله الكريم وعلى آله وصحبه وسلم أجمعين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிகளிலும் இன்னும் மேலதிகமாக அதிக வழிபாடுகளை அல்லவா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காட்டினார்கள். தன் பெற்றோரின் சொல்லை கேட்க முடியாத எத்தனையோ பிள்ளைகள் என்று அந்த குடும்ப குவலயத்தை அப்படியோ கீறி கிழித்து வாழ்கிற மிலேச்சத்தன வாழ்க்கையுடன் அல்லவா வாழ்கிறார்கள். இவர்களுக்கு நாம் சொல்லுகிற ஒரு செய்தி என்ன தெரியுமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கிளப்பருவம் வரும் வரைக்கும் பிள்ளை இல்லை. அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், ஒரு சாலிகான ஒரு பிள்ளையை எனக்கு தர மாட்டீர், எனக்கு ஒரு சாலிகான பிள்ளையை தர மாட்டீர் என்று அதிகபட்சம் பிரார்த்தனை புரிகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக வயது முதிர்ந்த நிலைமையில் ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். அந்த பிள்ளையை எடுத்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அடுத்த ஒரு சோதனையை கொடுத்தான். உன் பிள்ளையையும் உன் மனைவியையும் மலையடிவாரத்திற்குள் சென்று விடு. எப்படியான மலையடிவாரம் என்றால், உண்பதற்கு உணவில்லை, எந்த விதமான நீர் இல்லை, நிலை இல்லை,
கற்களும் முட்களும் புதர்களும் மலைப்பொந்துகளும் இருக்கிற மிக மோசமான ஒரு இடம். பறவை பட்சிகளை கூட பார்க்கிறார்களா? பறவை பட்சிகளும் இல்லை. இப்படியான ஒரு கரடு முரடான ஒரு இடத்தில் தன் பிள்ளையையும் அப்படியே கொண்டு வைக்கிறார்கள். இப்படி அந்த பிள்ளை இருக்கிற நேரம் நாம் வரலாறெல்லாம் அறிந்திருக்கிறோம். அந்த நேரத்தில் அந்த பிள்ளையை பசிக்கு தாகத்தோடு தேடுகிற நேரம் அன்னை ஹாஜரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓடி ஓடி பார்க்கிறார்கள். இல்லை, அதைத்தான் நாம் இன்று சஃபா மர்வா மலைக்கடையிலே அஸ்ஸாயி என்று சொல்லுகிற அந்த ஓட்டத்தை ஓடுகிறோம். அவர்கள் ஓடி ஓடி பார்க்கிறார்கள், பிள்ளைக்காக எதையாவது கொடுப்பலாம் என்று. கொடுப்பதற்காக எதுவும் இல்லை. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த பிள்ளைக்காக கொடுத்த உணவுதான் அந்த ஜம் என்ற நீர் அந்த பிள்ளையின் காற்பகுதியிலிருந்து வந்தது என்று பார்க்கின்றோம். இதெல்லாம் நாம் கண்டுவிட்ட சரித்திரங்கள். இங்கே ஒரு செய்தி என்ன தெரியுமா? மூன்றாவது சோதனையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான். கிழவயதிலே பெற்ற பிள்ளை, அதை தன் கையில் வைத்திருக்க முடியாத இக்கட்டான சூழல். அந்த பிள்ளையை கொண்டு சென்று மலையாடியாரத்தில் வைக்கப்படுகிறது. உணவில்லை, உறக்கமில்லை, வாழ்வதற்கான வாழ்வியல் சூழல் இல்லை. கடுமையான கஷ்டத்தோடு இருக்கிற நேரம் அப்போதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்திக்கிறார்கள் அவருடைய நல்வாழ்வுக்காக. அடுத்த கட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் ஒரு சோதனையை கொடுக்கிறார். அந்த பிள்ளை சற்று கையிலே பிடிக்கிற அந்த பருவம் வருகிறது, கையிலே பிடித்து நடக்கின்ற அந்த பருவம் வருகிறது. அந்த நேரத்தில் அடுத்த சோதனையை கொடுக்கிறான் அல்லாஹ். ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்கிறார்கள், மகனே, உன்னை நான் அறுத்து பலியிடுவதற்கு கனவில் கண்டேன். இக்கட்டான சூழல், ஒரே ஒரு பிள்ளை, அது அந்த பிள்ளையையும் அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ் சொல்கிறான். இங்கே சொல்ல வர ஒரு செய்தி என்ன தெரியுமா? இந்த பிள்ளைகளுக்கு நாம் உரத்து செல்கிற ஒரு செய்தி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் பிள்ளையிடத்திலே இந்த செய்தியை சொல்கிறார்கள். யா புனைய, என் அன்பு மகனே, இன்னி அராஃபில் மனாமி, நான் உன்னை கனவிலே கண்டேன். அத்பஹு, உன்னை அறுத்து பலியிடுவதற்காக. சொன்ன மாத்திரத்தில் அந்த பிள்ளை என்ன சொல்கிறது தெரியுமா? இதுதான் நாம் கோடிட வேண்டிய இடம். என் பிள்ளைகளிடத்திலே ஒரு அம்சத்தை சொல்லுகிறோம், அது எதற்கு, எப்படி, ஏன், எங்கு என்றெல்லாம் அல்லவா உலாவித் திரிகிறார்கள். என் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுகிற ஒரு செய்தி, அந்த பிள்ளை சொல்கிறது, ஃபஃஅல் மா துஅமர். தன் தந்தையை பார்த்து சொன்னது, தந்தையே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை உங்களுக்கு ஏவினானோ அந்த ஏவல் என்ற விடயத்தை நீங்கள் செய்து விடுங்கள். மாற்று கருத்துக்கு வழி இல்லை. அல்லாஹ் மறுமை நாளையிலே என்னை அல்லாஹ் நன்றி உள்ளவனாக பார்த்துக் கொள்வார் என்ற செய்தி அந்த குர்ஆன் வசனம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பிள்ளையிடத்தில் கேட்ட அந்த செய்தி உணவு கொடுப்பதல்ல, உடை கொடுப்பதல்ல, உறையுள் கொடுப்பதல்ல, அந்த பிள்ளையை வெட்டி விடுவதற்கான வாய்ப்பல்லவா வந்தது. அந்த நேரத்திலும் அந்த பிள்ளை சொல்கிறது, என்னை நீங்கள் நினைத்தவாறு செய்து விடுங்கள். இப்படித்தான் ஒரு பிள்ளை இந்த உலகத்தில் அந்த தந்தைக்கு இருக்க வேண்டும் என்ற செய்தி அல்லவா நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, என் பிள்ளைகளை ஒரு முறை பார்க்குங்கள், அப்படி நடக்கிறதா என்று. இந்த நேரத்தில் தன் பிள்ளை விரும்பிய விடயத்தை செய்யாவிட்டாலே பிள்ளையை எதிராக தாய்க்கும் தந்தைக்கும் மாறிய சரித்திரங்கள் தான் இன்று படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய அம்சம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறுகள் பாடம் புகட்டுகிறது என்று நாம் சொன்னால், அந்த பாடம் அந்த பிள்ளைக்கு இருக்க வேண்டும். அந்த பெற்றோரை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க. ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. பனு இஸ்ரவேலுடைய காலம். ஜுரைஜ் என்ற ஒருவர் இருந்தார். அந்த ஜுரைஜ் என்று சொல்லக்கூடியவர் பெரிய ஒரு ஆபித், வணக்க வழிபாடுகளில் அவரை விட யாரும் இல்லை. வீட்டில் தொழுது கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த தாய் வந்து கேட்கிறார், யா ஜுரைஜ் என்று அழைத்தார். அப்போது அவருக்கு கேட்கிறது, ஆனால் அந்த நேரம் அவர் சுன்னத்து தொழுது கொண்டிருக்கிறார், நஃபிலான வணக்கத்தில் இருக்கிறார். அந்த ஜுரைஜ் என்ற சப்தம் கேட்கிறது. தாய் அழைப்பதற்கு வழி கொடுப்பதா அல்லது அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் இருப்பதா, இரண்டையும் சிந்திக்கிறார். அந்த நேரத்தில் அப்படியே தாயின் அழைப்பை நாம் பிறகு சென்று விடலாம், நாம் தொழுது விடுவோம் அல்லாஹ்வுக்காக என்று தொழுது விடுகிறார். தாய் அப்படியே திரும்பி சென்று விட்டாள். இரண்டாவது முறை இன்னும் ஒரு நாள் வருகிறாள். யா ஜுரைஜ் என்கிற அதே நேரத்திலும் அவர் தொழுது கொண்டே இருக்கிறார். அப்போதும் அவர் விடை கொடுக்கவில்லை. மூன்றாவது முறை அதே நாள் யா ஜுரைஜ் என்கிற நேரம் நஃபிலான வணக்கத்தை தொழுது கொண்டே இருக்கிறார். அந்த தாய் சொன்னால், மகனே,
கடுமையான கவலை வந்தது. 3 முறை அழைத்து நான் 3 முறையும் நீ எனக்கு வழி கொடுக்கவில்லை, எனக்கு விடை கொடுக்கவில்லை. எனவே அந்த தாய் சொல்கிறாள், ஒரு விபச்சாரியின் முகத்தை பார்க்காத வரை இந்த உலகத்தை விட்டு நீ மறைய மாட்டாய் என்று அப்படியே சாபமிட்டு விட்டு சென்று விட்டார். இவருக்கு ஒரு வகையான கவலை. தன் தாயிடத்திலே சென்று மன்னிப்பும் கேட்கிறார். எதுவும் சரி வரவில்லை. நாட்கள் செல்கிறது. ஆபிதாக இருந்த இந்த மனிதரிடத்தில் ஒரு நாள் ஒரு பெண் வருகிறாள். புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ் அன்புக்குரிய சகோதரர், ஒரு பெண் வருகிறாள். அந்த பெண் அவரை பார்த்து கேட்டாள், என்னோடு விபச்சாரம் செய்வதற்கு வா என்றார். இவர் சொல்கிறார், இல்லை இது ஹராம், மார்க்கம் தடை செய்திருக்கிறது, எனக்கு வேண்டாம் என்கிறார். அதிகபட்சம் வற்புறுத்தி பார்த்தாள். வற்புறுத்தியும் இந்த தவறு செல்லவில்லை. அவள் சென்று விட்டால். சில நாட்களின் பின்னால் வந்தால், ஒரு பிள்ளையை கையில் எடுத்து கொண்டு வந்தாள். அந்த பிள்ளையை காட்டி சொன்னாள், இதோ உன் பிள்ளை என்றாள். எதிரிகள் எல்லாம் சேர்ந்து இந்த பெண்ணை வைத்து சூழ்ச்சி செய்திருக்கிறார்கள். இந்த வணக்க வழிபாடோடு தொடர்புடைய இந்த மனிதனை விபச்சார பட்டம் கட்டுவதற்காக இந்த பிள்ளை சொல்லுகிறது. யாரென்று கேட்டவுடன் இந்த பிள்ளை சொல்கிறது, என் தந்தை என்கிறது. இப்படியோ கடுமையான கவலை. அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஜுரைஜ் என்பவருக்கு அடிக்கிறார்கள். அவருடைய வீட்டை அப்படியே நொறுக்கி விடுகிறார்கள். இந்த நேரத்தில் ஜுரைஜ் என்பவர் வெளியே வந்தார். இந்த பிள்ளையை அருகிலே அழைத்தார். அந்த பிள்ளைக்கு ஒரு குத்து விட்டார். அந்த பிள்ளைகிட்ட கேட்டார், உன்னுடைய உண்மையான தந்தை யார் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார். அப்போதுதான் அந்த பிள்ளை சொல்கிறது, என் தந்தை ஒரு ஆட்டிடையன், என் தாய் தான் உங்களை சொல்லுமாறு சொன்னார். இந்த நேரத்தில் சமூகத்தை பார்த்து ஜுரைஜ் சொன்னார், இதோ பாருங்கள், ஆட்டிடையரின் மகனை என் மகன் என்றல்லவா கதை கட்டியிருக்கிறார், நான் போய் சொல்லவில்லை, கேட்டுவிடுங்கள் என்று அந்த பிள்ளை பேசுகிறது. உலகத்திலே 5 குழந்தைகள் ஓரிடத்தில் உண்மையை சொல்கிறது, அதில் ஒரு குழந்தை அது என்று எமக்கு ஹதீதுகள் குறித்து காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இங்கே சொல்ல வருகிற செய்தி என்ன தெரியுமா? ஜுரைஜ் என்பவர் தனிமையில் சென்றார். சுன்னத் 2 ரக்அத் தொழுதார். அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டார். யோசித்து பார்க்கிறார், நான் வணக்கம் புரியக்கூடியவன், அல்லாஹ்வுக்கு விருப்பமானவன், அல்லாஹ்வுடைய எல்லா விடயங்களையும் அங்கீகரித்து இருக்கக்கூடியவனே, நான் இறைவனுக்காக அல்லவா வாழ்ந்தேன், எதற்காக இப்படி ஒரு அவமான பெயர் எனக்கு வந்தது என்று யோசித்து விட்டார். அந்த நேரம்தான் அவருக்கு நினைவுக்கு வருகிறது, என் அன்பு தாய் என்னை அழைத்த அந்த நேரம் நான் விடை கொடுக்காமல் நான் மறுத்திருந்தேனே, அதற்காக என் தாய் சாபமிட்டால் அந்த சாபம் என்னை இப்போது வந்தது என்று அந்த சாபத்தின் விடையை அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸை சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஒரு தாயினுடைய சாபம், அவளுடைய ஏற்று, அவளுடைய பேச்சுக்களை கேட்காமல் எந்த பிள்ளையும் ஒருபோதும் அதற்காக இருந்துவிடக் கூடாது. ஒரு தாயை அரவணைத்திருக்க வேண்டும். இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றது என்று பனூ இஸ்ரவேலுடைய காலத்த சம்பவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நாம் கேட்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எங்களுக்கு எவ்வளவு பிடித்துக் கொண்டாலும், அவருடைய வரலாறை படித்து விட்டாலும், அவருடைய வரலாற்று பக்கம் சொல்லுகிற செய்தி, தன் பிள்ளையை அழகுற வளர்த்தெடுத்தார். அழகாக அந்த பிள்ளை தந்தைக்கு கட்டுப்பட்டது. அதே நேரத்தில் தன் தந்தையுடன் அழகாக பழகினார், அரவணைப்போடு இருந்தார். அதனால் இந்த உலகத்தில் நபித்துவத்தை அடைந்து 2 சிறப்பு பட்டங்களை பெற்றார். இதர நபியான எத்தனை நபிமார்கள் வந்தால் இந்த உலகத்திற்கு சிறப்பான ஹலீலுல்லாஹ், நேச நபி, அல்லாஹ்வுடைய நேசர் என்ற ஒரு பட்டத்தை கூட பெற்றவர் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான். இணை வைத்தலுக்கு எதிராக போராட்டத்தை எடுத்தாலும் அவருடைய வாழ்க்கையின் வழிமுறைகள் அத்துறையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பாடம் சொல்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் நாங்கள் சொர்க்கத்தை தேடி இருக்கின்ற நாங்கள் சொர்க்கம் பெற வேண்டும் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பாடத்தில் பெற்ற என் பெற்றோரை கண்ணியப்படுத்துகிற, என் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்தெடுக்கிற இந்த அம்சம் 2 என்பது அவருடைய வரலாற்று பக்கங்கள் எமக்கு சொல்லுகிற சான்றுகள் என்ற அம்சத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிகமானவர்களுக்கு கையிலே பணம் வந்துவிட்டால், பட்டங்கள் வந்துவிட்டால், பதவி வந்துவிட்டால், சமூக அந்தஸ்து வந்துவிட்டால், பெற்றோர்களை எல்லாம் தனக்கு கீழ் நான் பார்க்கின்ற அதிகமானவர்களை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு செய்தியை சொல்லட்டுமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், உன்னுடைய கண்ணியத்துக்குரியவள் உன் தாய் என்கிறாரே, அவளை நாங்கள் யதார்த்த பூர்வமாக பார்த்தால் இடம்பெற்ற ஒரு சம்பவம். தன் வயிற்றிலே வயிற்று பிள்ளையோடு சென்ற ஒரு தாய் அதை பெற்றெடுப்பதற்காக வைத்தியசாலைக்கு அங்கே வைக்கப்படுகிறார்.
அந்த நேரத்தில் வைத்தியர் வந்து அவளை பரிசீலித்து பார்க்கிறார். பரிசீலித்து பார்த்ததில் ஒன்றினைக்கில் பிள்ளையை எடுக்க வேண்டும் அல்லது தாயை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு இக்கட்டான சூழல் ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் உறவுகளை எல்லாம் அழைத்து அந்த வைத்தியர் கேட்கிறார், இவர்களில் எவரை எடுக்க முடியும் என்று கேட்கிறார். தாயிடத்திலேயே இந்த தேர்வை கொடுத்து விடுங்கள் என்று உறவுகள் எல்லாம் சொல்கிறது. அந்த நேரத்தில் அந்த தாயிடத்தில் எப்படி கேட்பது என்று வைத்தியருக்கு ஒரு யோசனை. உடனடியாக தாயிடத்தில் வருகிறார். இறுதியாக நாம் சொல்லித்தான் ஆக வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல். அந்த தாயை பார்த்து கேட்டார், நீங்கள் இருக்கின்ற இந்த சூழலில் உங்கள் இருவருக்கும் நாங்கள் செய்ய வேண்டிய அறுவை சிகிச்சையில் இருவரில் ஒருவர் தான் உயிரோடு வர முடியும், ஒருவர் வர முடியாது. இந்த நிலையில் நீங்கள் யார் வர முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், உங்களுக்கு யார் வர விருப்பம் என்று கேட்டார். அந்த நேரத்தில் அந்த தாய் எதுவும் யோசிக்காமல் எடுத்தாற்போல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னை விட்டு விடுங்கள், என் பிள்ளையை உலகுக்கு கொண்டு வாருங்கள். என்னை விட்டு விடுங்கள், என் பிள்ளையை உலகுக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்ட அந்த தாய் அப்படியே தன் பிள்ளைக்காக தியாகத்தோடு மரணித்து சென்ற அந்த வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன தெரியுமா? எங்களை வளர்ப்பதற்கு அவர்கள் பட்ட அந்த துன்பத்தின் சற்றேனும் நாம் அனுபவிக்கவில்லை அன்புக்குரிய சகோதரர்களே. இன்று எங்காவது சுற்றுலா செல்ல முடியும் என்றால் அந்த பிள்ளைகள், அது பெண் பிள்ளையாக இருக்கட்டும் அல்லது ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், அந்த சுற்றுலாவுக்கு பட்டியலிடுகிற நேரம் யார் யாருடைய பேர் என்று பார்த்தால் மனைவியும் மதினியும் மச்சான்மாரும் ஏனையவர்கள் எல்லாம் அப்படியே பக்கத்தில் இருக்கும். 2 பேர் அந்த பட்டியலில் இருக்க மாட்டார். ஒன்று தாய், ஒன்று தந்தை. வீட்டின் பாதுகாவலராக அங்கே வைத்துவிட்டு செல்வதற்காக தாயையும் தந்தையும் தீர்மானிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் உனக்காக எத்துணை நாள் உணவில்லாமல், உறையில்லாமல், தூங்க முடியாமல், சாப்பிடாமல், நினைத்ததை குடிக்காமல், சுற்றுலாக்களை தவிர்த்து எத்துணை கஷ்டங்களோடு இருந்த அந்த தாய்க்கு இந்த பிள்ளை செய்கின்ற கைங்கரியம் என்ன தெரியுமா? சுற்றுலா பட்டியலில் முதற்கண் இருப்பது அவனுக்கு பிடித்தவர்கள், அவனை வளர்த்தவர்கள், அங்கே இருக்கின்றவர்கள் தோட்டத்தின் காவலர்களும் வீட்டின் காவலர்களாகவும் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன வரலாறுகள், அவருடைய வாழ்ந்து காட்டிய வழிமுறைகள் என்பது எனக்கு பாடம் தரவில்லையே அன்புக்குரிய சகோதரர்களே, படிப்பினையாகவில்லை அன்புக்குரியவர்களே. எனவேதான் நாம் பார்க்க வேண்டிய பக்கங்கள் பல நாம் மறந்துவிட்டு செல்கிறோம். அதனால் தட்டிவிடுகிற இந்த நேரம் நீங்கள் ஒவ்வொருவரும் அதை தன் மனக்கண் கொண்டு பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைக்கு எது நடக்கிறது என்று அரவணைப்பில் பார்த்து கொண்டிருக்கிற அந்த தாய், அந்த தந்தை கைவிடப்பட்டு இன்று எங்கோ ஒரு இடத்தில் இருக்கிறார்கள் என்றால் இந்த பிள்ளையை போல நன்றி கட்ட ஒரு பிள்ளை இந்த உலகத்தில் யார் இருக்க முடியும் அன்புக்குரிய சகோதரர்களே. எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் இது சார்ந்த அறிவுரைகளை தருவானாக. எங்களுடைய வாழ்க்கையில் இவைகளை வழிமொழிந்து நடப்பதற்கான வாய்ப்புகளை தருவானாக. தாயையும் தந்தையையும் இந்த உலகத்தில் வாழ்வதில் அவர்களை விட வேறு யாருமே இல்லை என்கின்ற உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து மறுமை நாளையில் அவர்கள் ஊடாக சொர்க்கத்தை பெறுகிற ஒரு வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.